வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி கால பைரவ அஷ்டமி இல்லையா? அருகாமையில் உள்ள கோவிலுக்கு நாங்களாம் போனோம். அங்கே அழகாக பண்ணியிருந்தாங்க, ஹோமம் வளர்த்துருந்தாங்க. மற்றும் கால பைரவருக்கு பூஜை மற்றும் செண்பக பூவிலேயே 1008 அர்ச்சனை பண்ணாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு அருமையாக இருந்ததுங்க. மற்றும் மேல தாளத்தோடு பகவானுக்கு பாடல்கள் பாடி மகிழ்வித்து நம்முடைய வேண்டுதல்களை நாங்கள் அனைவரும் வைத்தோங்க. கூட்டு பிரார்த்தனையாக நடந்தது, பிரமாதமாக நடந்ததுங்க கோவிலில். மற்றும் கால பைரவரை நம்ம தேய்பிறை அஷ்டமி தோறும் நம்ம தரிசனம் செய்து நம்ம பகவானை வணங்கினால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தீவினைகள் எல்லாம் நீங்கும் என்பது ஐதீகம். நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். மற்றும் இந்த கோவிலில் பார்த்தோம்னா அமுது படையல் என்ற நிகழ்ச்சி நடந்ததுங்க. அதாவது பகவானுக்கு பல விதமான நெய்வேத்திய பிரசாதங்கள் நாம் படைத்து பகவானை வேண்டிக் கொண்டோம். மற்றும் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்கள் ஊர் கோவில்லையும் இந்த மாதிரி விழா கோலம் நடந்ததா, பூஜை நடந்ததா, அது எப்படி நடந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சரி, வாங்க வீடியோவை நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். சம் டெக்னிக்கல் மிஸ்டேக்குங்க, அதனால தான் மியூசிக் ஃபுல்லாகவே வரமாட்டேங்கிறது. காலபைரவுக்கு மிகவும் பிரமாதமாக அற்புதமாக அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை நடந்ததுங்க. பார்க்கவே கண் கூடி வேண்டும். மற்றும் நமக்கு பெரும் புண்ணியமே நாம் அடைந்திருக்க வேண்டும். அதாவது கால பைரவர் அப்படிப்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த தெய்வங்க. இதனுடைய வரலாறு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரியும். மேலும் அபிஷேகம் ஆயிண்டே இருக்கும்போது நாங்கள் எல்லாரும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நாங்கள் சிவபெருமானுடைய மந்திரத்தை நாங்கள் ஜபித்து வந்தோம். மற்றும் ஓம் காலபைரவாய போற்றி, ஓம் காலபைரவாய போற்றி, ஓம் காலபைரவாய போற்றின்னு ஒரு குரூப் மந்திரத்தை சொல்லி கொண்டே இருந்தோம். பிரமாதமாக அபிஷேகமும் அர்ச்சனையும் நடைபெற்றதுங்க. காரியம்லாம் அனுகூலமாகணும், சக்ஸஸ் ஆகணும். சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமிக்கு வேண்டிய சங்கல்பம் பொதுவாக பண்ணிக்கிறோம். தந்திரே பேர் கேட்க முடியாது, அதனால சங்கல்பம் பொதுவாக பண்ணிக்கிறோம். ஓம் சுக்லாம்பரம் விஷ்ணும் தசேபரணம் ததுர்பஜம் பிரசன்னவதனம் ஜாயேதே सर्वविघ्नोपशान्तये नमः। ममोपात्तशमस्तदक्षयद्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं विधि सर्वेशायां महाभारतभैरवस्वामी भक्तजनानां सर्वकुटुम्बानां क्षेमधैर्यवीर्यवजय आयुरारोग्यसिद्ध्याभिवृद्ध्यर्थं समस्तमङ्गलमाभिवृद्ध्यर्थं सकलकार्य अनुकूलसिद्ध्यर्थं अष्टलक्ष्मीकटाक्षसिद्ध्यर्थं धन कनक वस्तुवाहनादि अभिवृद्ध्यार्थं उद्योगोन्नतविरुस्थाने अभिवृद्ध्यर्थं श्री महाकालभैरव स्वामिनः कालाष्टमी देवाष्टमी विशेष पुण्यकार्यस्य षण्मुख पुष्पार्चना करिष्ये नमः। ओम गं भैरवाय नमः, ओम गाय नमः, ओम गाय नमः, ओम गाभारमूर्तासनाय नमः, ओम गा वामदेवमूर्तासनाय नमः, ओम गा सज्जदमूर्त्यसनाय नमः, ओम गा भद्राय नमः, ओम गां शिरसे नमः, ओम गां शिखामूर्तये नमः, ओम गां दवशाय नमः, ओम गां नेत्रेभ्यो नमः, ओम गां वस्त्राय नमः, ओम गां सर्वेश्वराय नमः, ओम गां अजिताङ्गभैरवाय नमः, ओम गां गुरुभैरवाय नमः, ओम गां चण्डभैरवाय नमः, ओम गां उन्मत्तभैरवाय नमः, ओम गां क्रोधभैरवाय नमः, ओम गां कपालभैरवाय नमः, ओम गां भीषणभैरवाय नमः, ओम गां सम्मानभैरवाय नमः, ओम गां भक्तार्थभैरवाय नमः, ओम गां क्षेत्रपालभैरवाय नमः, ओम गां वडिलभैरवाय नमः, ओम गां मार्ताण्डभैरवाय नमः, ओम गां त्रिशूलभैरवाय नमः, ओम गां कुण्डलभैरवाय नमः, ओम गां कल्पान्तभैरवाय नमः, ओम गां योगभैरवाय नमः, ओम गां वीरभैरवाय नमः, ओम गां दादाभैरवाय नमः, ओम गां वेदाभैरवाय नमः,
ஓம் கா குலிகர்ப பைரவாய நமஹ ஓம் கா பிரசண்ட பைரவாய நமஹ ஓம் கா ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமஹ ஓம் கா சர்வமங்கல பைரவாய நமஹ ஓம் கா சர்வபூத பைரவாய நமஹ ஓம் கா குலிகர்ப பைரவாய நமஹ ஓம் கா வசாந்தவாசினி நமஹ விஷ்ணுரூபாயினி நமஹ ஓம் சர்வேஸ்வரமத்தாசனாய நமஹ ஓம் சிவாய நமஹ மகேஸ்வராய நமஹ ஓம் சம்பவே நமஹ ஓம் பினாக்னி நமஹ ஓம் சைசேகராய நமஹ வாமதேவாய நமஹ ஓம் நிருபாட்சாய நமஹ ஓம் கவரத்னி நமஹ ஓம் ஈனோபிதாய நமஹ ஓம் சங்கராய நமஹ ஓம் சூலபானவே நமஹ ஓம் கட்வாங்னி நமஹ ஓம் விஷ்ணுவல்லபாய நமஹ ஓம் சர்வவிஷ்டாய நமஹ ஓம் அம்பிகா நாதாய நமஹ ஓம் ஸ்ரீகண்ட பக்தவத்சலாய நமஹ ஓம் பவாய நமஹ ஓம் சர்வாய நமஹ ஓம் த்ரோகேசாய நமஹ ஓம் ஸ்ரீகண்டாய நமஹ ஓம் சிவப்பிரியாய நமஹ ஓம் புத்திராய நமஹ ஓம் கபர்த்தனி நமஹ ஓம் காவாரை நமஹ ஓம் நமஹ ஓம் பீமாய நமஹ ஓம் பரசவஸ்தாய நமஹ ஓம் ஜாதாய நமஹ ஓம் கைலாசவாசினி நமஹ ஓம் கவசனி நமஹ கடோராய நமஹ ஓம் திரிபுராந்தகாய நமஹ ஓம் ரிஷாந்தாய நமஹ ஓம் ரிஷவாருடாய நமஹ பஸ்மோத்தூளித विग्रहाय नमः सामप्रियाय नमः श्रवयाय नमः त्रिमूर्ति नमः अनीश्वराय नमः सर्वज्ञाय नमः परमात्मने नमः परब्रह्मणे नमः वेदवेद्याय नमः सर्वे रूपाय नमः क्षमामूर्ति नमः विमूर्ति नमः विमूर्ति नमः कलानादाय नमः कलारूपाय नमः वेदवेद्याय नमः देवाय नमः भगवादेवाय नमः विक्राय नमः भगनेत्रपदे नमः सहस्राक्षाय नमः सहस्रपदे नमः अभवत्कप्रसादे नमः अनन्ताय नमः तारकाय नमः परमेश्वराय नमः महादेवाय नमः त्रिशूलायुधाय नमः भवादेवाय नमः सर्वादेवाय नमः ईशानाय देवाय नमः वसुपते देवाय नमः रुद्रादेवाय नमः रुद्रादेवाय नमः देवाय नमः भगदे देवाय नमः श्री महाकालभैरवमूर्ते नमः अष्टभैरवमूर्ते नमः अष्टाष्टभैरवमूर्ते नमः स्वर्णाकृष्णभैरवदेवतायाः मकाकालभैरवस्वामिनः नानाविध दिव्य परिमल पत्र पुष्प षण्डक पुष्पार्चनं समर्पयामि ओम त्रिदलं त्रिगुणाकारं त्रिनेत्रं जस्तुजायुधं त्रिजन्म पापसंहारं एकबिल्बं शिवार्पणमस्तु ओम भं भैरवाय नमः ओम भं भैरवाय नमः ओम भं भैरवाय नमः சுவாமிக்கு பொழுது அமுது படையில் போட்டிருக்கோம். சுவாமிக்கு படையில் முடிஞ்ச உடனே சுவாமிக்கு தீபாராதனை எல்லாம் நல்ல அகிலாண்டகோடி பிரம்மாண்டனாய ஞானாய ஸ்வாஹ சமானாய ஸ்வாஹ பிரம்மணே ஸ்வாஹ மகாநிவேத்யம் ஸ்ரீ மகாகாலபைரவ சுவாமின்னே மகா புடானம் மகாநிவேத்யம் நிவேதயாமி ஓம் மகாகாலபைரவ சுவாமின்னே மகா ஆஷா மகாநிவேத்யம் நிவேதயாமி மகாகாலபைரவ சுவாமின்னே மகா चित्रान्न महानिवेद्य महाकालभैरव स्वामिन्ने महा क्षणकं महानिवेद्य महाकालभैरव स्वामिन्ने महा विशेषः महानिवेद्य महाकालभैरव स्वामिन्ने महा केसरी महानिवेद्य महाकालभैरव स्वामिन्ने महा ओम गां शुभानित्यं महाकालभैरव स्वामिन्ने महानिवेद्यं विशेषः सर्वदेवस्यार्थं दद्यान्नं चित्रान्न सर्वदेवतायाः महादेवेन्द्रं गणदेवनं कर्पूरताम्बूलस्यानः काश्मीरफलं कालिबीफलं नारङ्गफलं द्राक्षाफलं विशेषफलस्य भक्षणमहानैवेद्यं निवेदयामि ओं भूर्भुवस्सुवः பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். பைரவரை வழிபட்டால் தீவினைகள் நீங்கும், எதிரி தொல்லை நீங்கும் மற்றும் நமக்கு பாதுகாப்பு பைரவர் கொடுப்பார். தேய்பிறை அஷ்டமி அன்றுதான் பைரவரை அஷ்டலட்சுமிகள் வணங்கி தங்களுடைய செல்வத்தை பெருக்கிக் கொண்டார் என்பது ஐதீகம்.
ஓம்